ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியா ATAGS அப்படிங்கிற அட்வான்ஸ்டு டவுட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டத்தை இந்திய படையில் இணைக்க உள்ளாங்க. இந்த கன் சிஸ்டத்தை இந்தியாவுடைய தனியார் நிறுவனங்கள் டெவலப் செஞ்சிருக்காங்க. அட்வான்ஸ்டு டவுட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டம் உலகின் தலை சிறந்த ஆர்ட்டிலரி கன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வீடியோல இந்தியா டெவலப் செஞ்சிருக்க இந்த ATAGS கன் சிஸ்டம் ஏன் உலகின் தலை சிறந்த கன் சிஸ்டம் அப்படின்னு அழைக்கப்படுது, ஒரு யுத்த களத்துல ஆர்ட்டிலரி கன் சிஸ்டத்தோட முக்கியத்துவம் என்ன, ஃபியூச்சர்ல இந்தியா என்ன மாதிரியான ஆர்ட்டிலரி கன் சிஸ்டத்தை டெவலப் செய்ய இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இப்ப நடந்து கொண்டிருக்கும் ரஷ்யா உக்ரைன் போர்ல ஆர்ட்டிலரி கன் சிஸ்டம் மிக முக்கியமான ரோலை பிளே பண்ணுது. உக்ரைனிடம் நீண்ட தூரம் தாக்கக்கூடிய ஆர்ட்டிலரி கன் சிஸ்டம் கிடையாது. ஆனா ரஷ்யாவிடம் நீண்ட தூரத்துல உள்ள எதிரிகளின் இலக்கை மிக துல்லியமா தாக்கக்கூடிய ஆர்ட்டிலரி கன் சிஸ்டங்கள் இருக்கு. இதன் காரணமா தான் ரஷ்யா சமீபத்துல பல இடங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. உக்ரைனிடம் இந்த சிஸ்டங்கள் இல்லாததுனால ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சு வர்றாங்க. அதே போன்று இந்திய படையினர் கார்கில் யுத்தத்தின் போது ஆர்ட்டிலரி கன் சிஸ்டங்களை பெரும் அளவுல பயன்படுத்தினாங்க. ஹை ஆல்டிடியூட் பகுதியில் இருக்கக்கூடிய எதிரிகளின் இலக்கை இந்தியா தன்னுடைய ஆர்ட்டிலரி கன் சிஸ்டங்களை பயன்படுத்தி மிக துல்லியமா தாக்கி அழிச்சாங்க. இந்தியா தன்னுடைய ஆர்ட்டிலரி யூனிட்டை வலிமைப்படுத்துறதுக்கு சமீபத்துல பல முக்கியமான நகர்வுகளை பண்ணி வர்றாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, அமெரிக்காவிடம் இருந்து 5000 கோடி செலவுல M777 ஹவிட்சர்களை இந்தியா வாங்கியிருக்காங்க. இந்த M777 ஹவிட்சர்கள் ஒரு லைட் வெயிட் ஹவிட்சர்கள். இத ஒரு பகுதியில இருந்து இன்னொரு பகுதிக்கு மிக எளிதா எடுத்து செல்ல முடியும். அமெரிக்காவிடம் இருந்து வாங்கிய M777 ஹவிட்சர்களை இந்திய சீன எல்லையில நிலைநிறுத்தி இருக்காங்க. இந்த ஹவிட்சர்களோட தாக்குதல் தூரம் 30 கிலோமீட்டர். இந்தியாவிற்கு இன்னும் அதிகமான ஆர்ட்டிலரி கன் சிஸ்டங்கள் தேவைப்படுது. கிட்டத்தட்ட 1600க்கும் மேற்பட்ட ஆர்ட்டிலரி கன் சிஸ்டங்கள் இந்தியாவிற்கு தேவைப்படுது. இதனால வெளிநாட்டில் இருந்து இந்த கன் சிஸ்டங்களை இறக்குமதி செய்வதை விட உள்நாட்டிலே தயாரிக்க இந்தியா முடிவு செஞ்சாங்க. அதற்காக இந்தியாவுடைய DRDO அமைப்புடன் பாரத் ஃபோர்ஜ் மற்றும் டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் லிமிடெட் அப்படிங்கிற 2 தனியார் நிறுவனங்கள் இணைந்து இந்த ATAGS அப்படிங்கிற அட்வான்ஸ்டு டவுட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டத்தை டெவலப் செய்ய ஆரம்பிச்சாங்க. ATAGS கன் சிஸ்டத்தை 2013வது வருடத்துல இருந்தே இந்தியா டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த கன் சிஸ்டங்கள் டெவலப் செய்யப்பட்டு பல கட்ட சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. குறிப்பா ராஜஸ்தான் போன்ற பாலைவன பகுதிகளிலும் லடாக், அருணாச்சல் பிரதேஷ் போன்ற ஹை ஆல்டிடியூட் பகுதிகளிலும் இந்த கன் சிஸ்டங்கள் சோதிக்கப்பட்டன. இந்த சோதனையில ATAGS கன் சிஸ்டத்தோட பெர்ஃபார்மன்ஸ் இந்திய ராணுவத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதனால இந்திய அரசாங்கம் முதற்கட்டமா 150 ATAGS கன் சிஸ்டங்களை 3400 கோடி செலவுல வாங்க போறதா செய்திகள் வெளிவந்திருக்கு. ATAGS கன் சிஸ்டம் பிரத்யேகமா இந்திய ராணுவத்தின் பயன்பாட்டிற்காகவே உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கன் சிஸ்டத்தை ஆர்மமெண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்லிஷ்மெண்ட் அப்படிங்கிற நிறுவனம் டிசைன் செஞ்சிருக்காங்க. இதை தயாரித்தது பாரத் ஃபோர்ஜ் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம். இது தவிர ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி போர்டு மற்றும் டாடா பவர் ஸ்ட்ராட்டஜிக் இன்ஜினியரிங் டிவிஷன் போன்ற நிறுவனங்களும் இணைந்து இந்த ஆர்ட்டிலரி கன் சிஸ்டத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த கன் சிஸ்டம் 18 டன் எடை கொண்டது. இந்த ATAGS கன் சிஸ்டம் 150 mm x 52 காலிபர் திறன் கொண்ட ஒரு அதிநவீனமான டவுட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டம். இந்தியா டெவலப் செஞ்சிருக்க ATAGS கன் சிஸ்டத்தை உலகின் தலை சிறந்த ஆர்ட்டிலரி கன் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா உலகின் எந்த ஒரு ஆர்ட்டிலரி கன் சிஸ்டத்தாலும் இந்த ATAGS கன் சிஸ்டத்தோட ஃபயர் பவர் முன்னாடி நிக்கவே முடியாது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல ATAGS கன் சிஸ்டத்தோட சேம்பர் 25 லிட்டர் கெபாசிட்டி கொண்டது. உலகின் மத்த ஆர்ட்டிலரி கன் சிஸ்டத்தோட சேம்பர்ஸ் 23 லிட்டர்ஸ் தான் இருக்கும். இந்த கன் சிஸ்டத்தோட சேம்பர் வால்யூம் அதிகமா
இருக்கிறதுனால அதிகமான அம்யூனிஷன்ஸ இந்த சேம்பர்ல வச்சு நம்ம ஃபயர் பண்ண முடியும். இதன் காரணமா ஃபயர் பண்ணக்கூடிய ஆர்ட்டிலரி ஷெல்ஸ் நீண்ட தூரம் சென்று எதிரிகளின் இலக்கை தாக்கும். ATAGS கன் சிஸ்டத்தினால 48 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். அதுவே உலகில் உள்ள மற்ற அட்வான்ஸ்டு ஆர்ட்டிலரி கன் சிஸ்டத்தினால 40 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். இந்தியாவின் ATAGS கன் சிஸ்டம் 8 கிலோமீட்டர் அதிகமான தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்குது. இந்த 8 கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா இந்தியானால தன்னுடைய ஆர்ட்டிலரி ரெஜிமெண்ட்டை 8 கிலோமீட்டர் எதிரிகளின் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டத்துல இருந்து பின்னாடி டிப்ளாய் செய்ய முடியும். இதனால எதிரி ஃபயர் பண்ணக்கூடிய ஷெல்ஸ் இந்தியாவின் ஆர்ட்டிலரி யூனிட்ஸை தாக்காது. ஆனா ATAGS கன் சிஸ்டம் மூலமா ஃபயர் பண்ணக்கூடிய ஷெல்ஸ் எதிரிகளின் இலக்கை தாக்கி சின்னாபின்னமாக்கும். ATAGS கன் சிஸ்டத்தோட எஃபெக்டிவ் ஃபயரிங் ரேஞ்ச் 48 கிலோமீட்டர். ஆனா இந்த கன் சிஸ்டத்தோட அதிகபட்ச தாக்குதல் தூரம் 52 கிலோமீட்டர். இது ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட். உலகில் உள்ள எந்த ஒரு ஆர்ட்டிலரி கன் சிஸ்டமும் 52 கிலோமீட்டர் ஃபயர் பண்ணதே கிடையாது. ATAGS கன் சிஸ்டத்தினால ERFB BB ப்ரொஜெக்டைல்களை 45 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் ஃபயர் பண்ண முடியும். அதுவே உலகில் உள்ள மத்த கன் சிஸ்டங்கள்னால 40 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தான் ஃபயர் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் உலகில் உள்ள மத்த கன் சிஸ்டங்களை விட அதிகமான தூரத்துக்கு ATAGS கன் சிஸ்டம் ஃபயர் பண்ணுது. அடுத்து ERFB BT ப்ரொஜெக்டைல்களை 35 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் ATAGS கன் சிஸ்டம் ஃபயர் பண்ணுது. அதுவே உலகில் உள்ள மத்த கன் சிஸ்டங்கள் 28 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தான் ஃபயர் பண்ணுது. இது போன்று ஆர்ட்டிலரி கன் சிஸ்டங்கள்ல பயன்படுத்தக்கூடிய அனைத்து ப்ரொஜெக்டைல்களையும் இந்த கன் சிஸ்டம் மற்ற கன் சிஸ்டங்களை விட அதிகமான தூரத்துக்கு ஃபயர் பண்ணுது. ஒரு யுத்த களத்துல இந்த விஷயம் இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா இருக்கும். இந்த ATAGS கன் சிஸ்டத்தோட ரேஞ்ச் அதிகமா இருக்கிறதுனால எதிரிகள் நம்மளுடைய எல்லைக்குள் நுழையவே முடியாது. ATAGS கன் சிஸ்டத்தை டெவலப் செஞ்ச பாரத் ஃபோர்ஜ் நிறுவனம் சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. இந்த பேட்டியில ராக்கெட் அசிஸ்டட் ஹைப்பர்சானிக் ஆர்ட்டிலரி ப்ரொஜெக்டைல்களை டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்கதா அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ராக்கெட் அசிஸ்டட் ஹைப்பர்சானிக் ப்ரொஜெக்டைல்கள்னால 120 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ராக்கெட் அசிஸ்டட் ஹைப்பர்சானிக் ஆர்ட்டிலரி ப்ரொஜெக்டைல் அப்படிங்கிறது சாதாரண ஆர்ட்டிலரி ப்ரொஜெக்டைல்ல வெறும் அம்யூனிஷன் மட்டுமே இருக்கும். ஆனா இந்த ராக்கெட் அசிஸ்டட் ப்ரொஜெக்டைல்ல ஒரு மினி ராக்கெட் இன்ஜின் பொருத்தப்பட்டிருக்கும். இதன் காரணமா இந்த ஆர்ட்டிலரி ப்ரொஜெக்டைல்கள்னால நீண்ட தூரம் அதிவேகமா டிராவல் செய்ய முடியும். இந்த ராக்கெட் அசிஸ்டட் ஹைப்பர்சானிக் ஆர்ட்டிலரி ப்ரொஜெக்டைல்களை பாரத் ஃபோர்ஜ் நிறுவனம் வெற்றிகரமா உருவாக்குனாங்க அப்படின்னா இது ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும். உலகில் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டங்களை பயன்படுத்தும் முறையில ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமா பார்க்கப்படும். இந்த ப்ரொஜெக்டைல்கள் ஹைப்பர்சானிக் வேகத்துல டிராவல் செய்யறதுனால எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலும் இந்த ப்ரொஜெக்டைல்களை தடுத்து நிறுத்த முடியாது. இதன் காரணமா எதிரிகளுக்கு பலத்த சேதம் ஏற்படும். ATAGS கன் சிஸ்டம் ஒரு ஆல் எலக்ட்ரிக் டிரைவ் கான்ஃபிகரேஷன் கொண்ட ஆர்ட்டிலரி கன் சிஸ்டம். உலகத்திலே ATAGS கன் சிஸ்டம் தான் முதல்ல ஒரு ஆல் எலக்ட்ரிக் டிரைவ் கான்ஃபிகரேஷன் கொண்ட கன் சிஸ்டமா உருவாக்கப்பட்டிருக்கு. ஆல் எலக்ட்ரிக் டிரைவ் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது கன் கண்ட்ரோல், வெடிகுண்டுகளை கையாளுவது, கன்னோட பேரல ஓபன் பண்றது, க்ளோஸ் பண்றது, அம்யூனிஷன்ஸ லோட் செய்வது போன்ற அனைத்து வேலைகளுமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இந்த சிஸ்டம் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கா இயங்குறதுனால அதிகமான ஆர்ட்டிலரி ஷெல்ஸ ஃபயர் பண்ண முடியும். ATAGS கன் சிஸ்டம் குறைவான மூவிங் பார்ட்ஸ் இருப்பது போன்று வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமா இந்த கன் சிஸ்டங்களை நீண்ட நேரம் இயக்கினாலும் குறைவான மெயின்டெனன்ஸ் செஞ்சாலே போதுமானது. ATAGS கன் சிஸ்டம் லாங் ரேஞ்ச் கைடட் யூனிட்ஸ ஃபயர் செய்யும் வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமா எதிரிகளோட எல்லைக்குள் நீண்ட தூரம் சென்று தாக்குதல் நடத்த முடியும். ATAGS கன் சிஸ்டத்தை அதிகபட்சமா 75 டிகிரில வச்சு ஃபயர் பண்ண முடியும். இந்த கன் சிஸ்டத்தினால பஸ்ட் மோட்ல 60 செகண்டுக்கு 5 ரவுண்ட் ஃபயர் பண்ண முடியும். அதுவே இன்டென்ஸ் மோட்ல 2.5 நிமிஷத்துல 10 ரவுண்ட் வரைக்கும் ஃபயர் பண்ண முடியும். சஸ்டெயின் மோட்ல 60 நிமிஷத்துல 60 ரவுண்டுகள் ஃபயர் பண்ண முடியும். இந்த ரேட் ஆஃப் ஃபயர் உலகில் உள்ள மற்ற ஆர்ட்டிலரி கன்
கன் சிஸ்டங்களை விட மிக அதிகம். இவ்வளவு சிறப்பா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆர்ட்லரி கன் சிஸ்டத்தை உருவாக்குறதுக்கு பாரத் ஃபோர்ஜ் லிமிடெட் நிறுவனம் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு பண்ணிருக்காங்க. இதுவரைக்கும் எந்த ஒரு ஆர்டரும் கிடைக்கலனாலும் ATAGS கன் சிஸ்டத்தை அவங்க தொடர்ந்து இம்ப்ரூவ் செஞ்சுட்டே இருந்திருக்காங்க. இதுவரைக்கும் இந்த கன் சிஸ்டத்தை டெவலப் செய்யறதுக்கு 250 கோடி செலவு பண்ணிருக்காங்க. இது போன்ற லாப நோக்கம் இல்லாமல் நாட்டிற்காக ஒரு சிஸ்டத்தை டெவலப் செஞ்சிருக்க தனியார் நிறுவனங்கள் இந்தியால வரும் காலங்கள்ல அதிகமா வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். வரும் காலத்துல இந்தியா டெவலப் செஞ்சிருக்க இந்த ATAGS கன் சிஸ்டம் பாகிஸ்தான் மற்றும் சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலா விளங்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. இந்த கன் சிஸ்டத்தோட செயல்திறன் மிக அதிகமா இருக்கிறதுனால இந்தியா தன்னுடைய நட்பு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. ATAGS கன் சிஸ்டம் இந்திய படையில் இணைக்கப்பட்டுச்சு அப்படின்னா எப்படி ரஃபேல் ஒரு கேம் சேஞ்சரா இந்திய விமானப்படைக்கு இருந்துச்சோ அதே போன்று இந்தியாவுடைய ஆர்ட்லரி யூனிட்டுக்கு இந்த கன் சிஸ்டம் ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.